சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ யாரை நினைத்தாயோ, நீ யாரை மனதளவில் நினைத்தாயோ அவரே உன் கண்முன் வந்து நிற்கப் போகிறார். நெடுநாளாக இவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாய். உன் மனதில் உள்ளதை நான் உள்ளபடி சொல்லவே இப்பொழுது வந்திருக்கிறேன். நீ யாரை சந்தித்து அவர்களுக்கான உதவியை கொடுக்க வேண்டுமோ, பெற வேண்டுமோ என்று நினைத்தாயோ அதுதான் நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய செயல்கள் எல்லாம் அவரால் தான் தீர்மானிக்கப்பட போகிறது. நீ நடந்து முடிந்தது நினைத்ததுமே இவ்வளவு நாளாக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய். இதற்கு தீர்வு தான் என்ன? இவ்வளவு நாளாக இது என்னால் வந்து கொண்டே இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக உனக்கான செயல் நடக்கப் போகிறது. நீ கோபத்துடன் இருக்கும்போது எந்த முடிவையும் எடுத்து விடாதே. அது சில நேரங்களில் தவறாக போய் விழுந்துவிடும். எப்பொழுது எல்லாம் உனக்கு அளவுக்கு மீறிய கோபம் வருகிறதோ அப்பொழுது தனிமையில் வந்து உட்கார பழகு. அப்பொழுதுதான் உன் கோபம் தனியும். நீ பிடிக்காத இடத்திலிருந்து சற்று விலகியே இரு. அதிலும் மீண்டும் மீண்டும் நின்று கொண்டு இருந்தால் உன் கோபம்தான் அதிகமாகுமே தவிர குறையாது. நீ நினைத்த செயலை நினைத்தபடி நடக்க வேண்டும் என்றால் நீ உன் கோபத்தை விட்டுவிடு. நிதானத்தோடும் வறுமையோடும் யோசித்துப் பார். நிச்சயம் உனக்கான செயல் உனக்கு வெற்றியை தான் தேடி வரும். நீ எப்பொழுதெல்லாம் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்பா, என் தனிமையை என்னை வாட்டி கொண்டிருக்கின்றது, எனக்கென்று ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லாமல் ஆகிவிட்டார்களே, எனக்கென உரிமை உள்ளவரை காணவில்லையே என்று நீ யோசிக்கலாம் குழந்தையே. உனக்கான ஆறுதலை நான் கொடுக்கும் பொழுது நீ எங்கேயோ தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். நான் தான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே, யார் உன்னிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, இந்த சாயப்பா எப்பொழுதும் உன் அருகில் தான் இருப்பார் என்று. அதன் பின்பும் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய்? உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது எனக்கும் தான். நீ எதை பற்றியுமே சிந்திக்காதே. நாம் வாழ்வில் அடுத்த கட்ட வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் யோசித்துப் பார். அதை எவ்வாறு செய்தால் நமக்கு வெற்றி கிட்டும் என்பதை நினைவில் கொள். நான் இப்பொழுது ஒரு முடிவு எடுக்க துணிந்து விட்டேன். அப்பா, அந்த முடிவு சரியா தவறா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அதற்கான விடையை நான் விரைவில் உன்னிடத்தில் நேரடியாகவே கொடுக்கப் போகிறேன். எது நடக்குமோ என்று யோசிக்காதே. எது நடந்தாலும் என் சாயப்பாவின் துணையோடு நான் வெற்றி பெறுவேன் என்ற உறுதியோடு இரு. உன்னுடைய கஷ்டம் இருக்கும் பொழுது அதிலிருந்து நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான நாள் நாளை கூட இருக்கலாம், இன்றே கூட இருக்கலாம். எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உன் கூடவே நான் இருப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.